ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பண்ண போகிற ரெசிபி சுண்டக்காய் வத்தல் வீட்லேயே நாம் போடுறது எப்படிங்கிறத நான் பண்ணி காட்ட போகிறேன். வீட்லேயே பண்ணிவிடுங்க. சுண்டக்காய் வத்தல் வெளியில் வாங்குறதோட வீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. சுண்டக்காய் வத்தல் வெளியிலலாம் வாங்கினா அப்படியே உப்பு கறிக்குதுங்க. வீட்டில் பண்ணால் நம்ம ஆரோக்கியமாகவும் பாரம்பரியமாக நல்லா பார்த்து பண்ணுவோம். சுண்டக்காய் அது நல்லா நாட்டுக்காய்ங்க, ஒரு 6 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சூப்பராக, ஒரு துளி கசப்பு கூட இல்லைங்க. வாயில் போட்டு பார்க்கும்போது அப்படியே கோவக்காய் டேஸ்ட்டு அப்படியே நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா நசுக்கிடணும். காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா அலம்பிட்டு நசுக்கி போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உப்பு ஏறிக்கும். அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 6 கிலோவுக்கு 3/4 கிலோ பாக்கெட், அந்த 1 கிலோவில் 3/4 பாக்கெட் போட்டிருக்கேன். 2 கிலோ தயிர், மஞ்சள் பொடி போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்ருங்க. தயிர் போட்டால் தாங்க அந்த சுண்டக்காய் வத்தல் அற்புதமாக அருமையாக இருக்கும். கடைகளில் வாங்குறதெல்லாம் தயிரெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. இது வண்டு வராமல் இருக்கும். தயிரை ஊற்றி போடும்போது வண்டு வராது. அதுக்கோசரம் தான் மெயினாக தயிர் விடுறது. நல்லா மூடி வச்சாச்சு. தொடர்ந்து இதை 3 நாள் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டோம் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலர். இது அப்படியே மாடியில் காய வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். காய வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆகினதுக்கப்புறம் நான் தொடர்ந்து 5 டேஸ் காய வச்சுருந்தேங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு. அதை எப்படின்னா, தயிரை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அப்படியே காய போட்டுடணும். அப்படியே தொடர்ந்து காய வச்சுட்டு மறுபடியும் தயிர்லேயே கொட்டிடணும். இந்த மாதிரி 3 நாள் பண்ணணும். 3 நாள் ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆகி அது அப்படி தயிர் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் சாதாரணமாக காய வச்சாச்சு. அப்படியே எண்ணெயில் பொரிச்சிருவோங்க. இது வயிற்று கடுப்புக்கு, அதாவது வயிற்று புண்ணுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு சுண்டக்காய் வத்தல் அருமையான அற்புதமான ஒரு மருந்துங்க. கண்டிப்பாக தயிர் சாத்து தொட்டு சாப்பிட, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்ல விட்டு அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.